அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 24ஆம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரக மாற்றத்தின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் 24ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவானினுடைய பெயர்ச்சி உள்ளிட்ட சூரிய பகவான், ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் நடைபெற நிலையில் இவற்றினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் தங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதிலையும் ஏற்படாத வண்ணம் உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி கிரகங்களினுடைய அமைப்பும் தங்களுக்கு சாதகமாகவே பெரும்பாலும் அமைந்திருக்கிறதுனால வரக்கூடிய இன்னல்களையும் நீங்கள் எளிதில் சமாளித்து வெற்றியடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல சிறிது தடைகள் ஏற்படதான் செய்யும். அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்க பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் விலக பெறும். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பும் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மற்றொரு புறம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் அதிகரிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகலாம். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க. நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம். அதனால் கவனமாக படிப்பது அவசியங்க. சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைனா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க. அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறலாம். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட இந்த காலத்தில் சற்று குறைவாகவே இருக்கும். உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலமாக இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி செயல்ல வேகமும் பிறக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாக துறைகளை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க. அதே போல் நிலம், வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப்பெறுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சமுதாய நல பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியுங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்பு அதிக அளவில் உங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய
வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம். வேலை சுமை இருக்கத்தாங்க செய்யும். பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு திடீரென்று யோகம் கதவை தட்டும் நேரம் அப்படின்னு சொல்லலாம். வேற்று இன மதத்தவர்கள் மொழியினரால் ஆதாயம் அடைவீங்க. சிலர் வியாபார நிமித்தமாக அண்டை மாநிலம் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் தங்கள் சுய தொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்தில் பிரபலமாவாங்க. நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பணவரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேற்று மதத்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது. சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க. அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இணைவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவனுடன் இருந்து வந்த பிணக்குகள் யாவுமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உத்தியோகத்திலையோ இல்லை அலுவலகத்திலையோ நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் வந்து உருவாகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கவனமாகவும் இருங்க. அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம். குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பலருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் உருவாகலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்து கொள்ளுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம். பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்க. வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய வேலையில் திட்டமிடலும் கவனமும் தேவை. சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தொந்தரவையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம். கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும். திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் இடையூறு அவ்வப்போது ஏற்படலாம். எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்பட பாருங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க. உடல் நிலையிலையும் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம். அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும். மேலும் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியம் சீராகும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா
இந்த காலகட்டத்தில் வந்து தனவரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம். அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.